இப்போ நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல நிறைய பேர் கேட்குற கமெண்ட் என்ன அப்படின்னா, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து டிகிரியை மெயின் ஃபேக்டராக வந்து பார்க்குறாங்க. அதாவது அவங்களோட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னாலே நமக்கு வந்து கிராஜுவேஷன் தேவைப்படுது. டிகிரி இல்லாமல் ஜாப் கிடைக்கும், ஆனால் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் போகணும் அப்படின்னா நல்லாவே கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஜாப் ஈஸியாக கிடச்சிருது, பட் ஆனால் அதில் இருந்துட்டு ஹையர் பொசிஷன் போகணும்னா நமக்கு வந்து டிகிரி தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து டவுட் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கான ரிப்ளை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே அவங்க கேட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான். எம்என்சிஸ் வந்து பிஇஓ, பிடெக்கோ இந்த மாதிரியான டிகிரிஸ் வந்து பார்க்குறாங்க. அப்படி டிகிரிஸ் மட்டும் பார்க்குறாங்களா? இல்லை, அந்த டிகிரிக்கு ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. இவங்க வந்து இன்னும் கட் ஆஃபில் வந்து, கட் ஆஃப் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கிறவங்க 60% மார்க்கில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா, 70 to 75% பாஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அது மட்டும் பண்ணுறாங்களா? கிடையாது. இன்னும் சில எம்என்சிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் பேக்லாக் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற யதார்த்தமான விஷயம் என்னன்னா, எம்என்சிஸ் வந்து நம்ம சொல்றது விஷயத்தை அக்ரி பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்றாங்க. அது என்னன்னா 90 to 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி பேத்துக்கு வந்து கோடிங் ஸ்கில் இல்லாமல் தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இது நான் சொல்லலை, நிறைய ரிசர்ச் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து இதை தான் வந்து சொல்கிறாங்க. இதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம சொல்கிறதும் எம்என்சி சொல்கிறதும் ஒரே விஷயந்தான் அப்படின்னு. இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் எம்என்சியில் கோடிங் தெரிஞ்சவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரவங்களில் 5% பீப்புளுக்கு தான் வந்து கோடிங் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 5% கோடிங் ஸ்கில் வச்சிருக்கிற கேண்டிடேட்டை வச்சுட்டு ஒரு எம்என்சினால் வளர முடியுமா? நமக்கு தெரிஞ்ச 5 எம்என்சியை எடுத்துக்குவோமே. இப்போ அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேரை வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. இப்போது இதில் வந்து ஒரு 5% தான் வந்து கோடிங் ஸ்கில் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த 5% கோடிங் ஸ்கில் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு ஒரு எம்என்சியை ரன் பண்ண முடியுமா? இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்னென்னா, கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கிறவனா பார்த்து கண்டுபிடிக்கணும். இங்கே நாலேஜுங்கிறது என்னென்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பிஹேவியர் ஸ்கில்லு, டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறவனா பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சமாச்சும் லைஃப்பில் எஃபர்ட் போடுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இந்த எம்என்சிஸ்லாம் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா அதுக்கு டிகிரி வந்து அவசியம் கிடையாது. இது நாங்கள் ஆல்ரெடி கேரளாவில் 100K மூலியமா ப்ரூவ் பண்ண விஷயந்தான். இதில் நிறைய பேர் 100K மட்டும் பார்த்துட்டு நல்ல நல்ல ஜாபுக்குலாம் போயிருக்காங்க. இந்த 100K நம்ம தமிழ் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். முக்கியமாக இந்த 100Kங்கிற சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க தமிழில் இருக்க போது. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதுக்கான டெக் சப்போர்ட்டு 24/7 தமிழில் தான் இருக்க போகுது. கோடிங் வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஆனால் ஒரு சில காரணங்கள், அது எந்த மாதிரினா, இப்போது காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து கோடிங்னா வந்துட்டு என்னன்னே தெரியறதில்ல. இப்போ ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு டெவலப்பர் வந்து எந்த என்விரான்மெண்ட்டில் இருந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரப்போ ஈஸியாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் சும்மா ஏதோ சம்பளம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இப்போது நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கோமே. இப்போ அங்கெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க, எம்என்சிஸுமே வருது. இப்போது அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? பைத்தானில் உனக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா? ஜாவா உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ரியாக்ட் ஜேஎஸில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா? உன்னோட ஸ்கில்ஸ் தான் என்ன அப்படி நான் கேட்குறாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் என்ன இருக்குது? பேசிக் மேக்ஸு, டெசிஷன் மேக்கிங்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. இதைத்தான் வந்து அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் அவங்க வந்து இனிஷியல் டெஸ்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ஒரு சில எம்என்சிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டோட டீம் கம்யூனிகேஷன் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில எம்என்சிஸ்லாம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் ஒவ்வொரு ரவுண்டாக வைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த 3 செக்மெண்ட்டுமே சேர்த்து ஒரு ரவுண்டாக வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ரவுண்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை எத்தனை பேர் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஹையர் பண்ணிவிட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கேம்பஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட டொமைனில் ட்ரைனிங் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து .NET பேஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஹையர் பண்ணிட்டு போன கேண்டிடேட்டுக்கு அந்த .NETங்கிற டெக்னாலஜியை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து எம்ப்ளாயியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸோட ட்ரைனிங் கேம்பஸ் வந்து மைசூரில் இருக்குது. இப்போ நான் வந்து இன்ஃபோசிஸ் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ என்னையை வந்து மைசூர் கேம்பஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன டெக்னாலஜி ஆர் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதை எனக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்னை வந்து எம்ப்ளாயியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போது இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் வந்துட்டு 1000-2000 பேரை பல்காக எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாயியாக மாற்றணுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கான கெப்பாசிட்டி இன்ஃப்ரா வந்து அவங்க கிட்ட இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் 100 பேர் 200 பேர் இல்லைன்னா 500 பேர் மட்டும் வேலை பார்க்குற கம்பெனியும் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து எந்த மாதிரி டைப்பில் க்ரோ ஆகுதுன்னா சர்வீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரி டைப்பில் வந்து நிறைய கம்பெனி நம்ம நாட்டில் வந்துட்டுருக்கு. அது மட்டுமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் அப்பும் நிறைய வருது. இந்த இடத்துல சர்வீஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னா சர்வீஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே பில்ட் பண்ணி மற்ற கம்பெனிஸ்க்கு அதை வந்து சேல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு எப்படின்னா ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸ்டார்ட் அப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஸ்விக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்விக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு அப்ளிகேஷன். நம்மளாம் வந்துட்டு ஃபுட்டு வாங்கணுன்னா கடைக்கு போய் வாங்குவோம். பட் ஆனால் ஸ்விக்கி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ ஃபுட்டு டெலிவரிங்கிறது எக்ஸிஸ்டிங்கில் இல்லாத ஒரு மெக்கானிசம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வந்து ஸ்விக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு நிறையா சர்வீஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 100 பேர் 500 பேர் ஹையர் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம்பஸ் செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெயினர்ஸையும் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டி கேண்டிடேட்டாக வந்து அவுட்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு வர கம்பெனிஸுக்கு ஒரு கேம்பஸ் செட் பண்ணி அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு ட்ரெயினர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நம்ம நாட்டில் ஸ்மால் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு வருது. இப்போது 2000-2005 வாக்கில் பார்த்துட்டிங்கன்னா எம்என்சி மட்டும்தான் ஐடி கம்பெனியாக இருந்துச்சு. அங்கெல்லாம் வேலை கிடைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை அவங்க தர பெனிஃபிட்ஸு சேலரியும் வந்துட்டு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போது எம்என்சியில் சேலரி ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. இனி நம்ம சேனலில் ஸ்டார்ட் அப்னா என்ன, எம்என்சினா என்னங்கிற டீட்டெயில்டு வீடியோ வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். நம்ம ஊர்லேயும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எம்என்சின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்டார்ட் அப்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா எம்என்சியில் க்ரோத் இல்லாத பொசிஷனில் போய் கஷ்டப்படுற நிறைய ஃப்ரெண்ட்ஸை நானுமே பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் ப்ரொமோட் ஆகிறப்பவோ இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் அடிக்கிறப்பவோ டிகிரி வேணுமா அப்படிங்கிறதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. அதுக்கான ஆன்சர் டிகிரி வேண்டாம். எம்என்சின்னு சொல்லிட்டு இருக்காம இப்போ நம்ம முன்னாடியே நிறைய வளர்ந்து வர நல்ல நல்ல ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம ப்ரோ கேம்ப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 600+ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் பிளேஸ் ஆனவங்க முக்கால்வாசி பேர் வந்துட்டு +2 கம்ப்ளீட் பண்ணவங்க, ஒரு சிலர் வந்துட்டு டிகிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, ஒரு சிலர் நான் ஐடி டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரிக்கு பிளேஸ் ஆகி அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ரோ கேம்ப்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு 7 months ஆஃப்லைன் ப்ரோக்ராம். இதில் வந்து கோடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பட் ஆனால் வீட்டில் இருந்துட்டு கோடிங் ஃபோக்கஸ்டாக ஆன்லைனில் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்மளோட ஸ்பேஸுக்கு வந்து நம்மளோட டீமோடு இருந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் ப்ரோ கேம்ப். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்என்சியில் வேலைக்கு போகிறவங்கள ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, எம்என்சி உன்னை சூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் ஸ்கில்னால மட்டும் கிடையாது. அப்படி உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்னால தான் நீ எம்என்சிக்குள்ளே போயிருக்கேங்கிற தலகுணம் உனக்கு இருந்தால் அதை அதோட விட்டுரு. 4 வருஷம் நீ காலேஜில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், அது அந்த கம்பெனிக்குமே தெரியும். அதனால தான் அவன் உனக்கு வந்துட்டு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அதுக்கு வந்து டிகிரி வேணுங்கிற மேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. டிஸ்கண்டினியூ பண்ணவன் நான் டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவனால கூட ஒரு 6 மாதம் இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் அவனுமே ஒரு ஐடி ஜாப்குள்ளே போக முடியும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோட்டோடைப் இருக்குது. இதுக்கு மேலேயும் உனக்கு வந்து எம்என்சி தான் வந்து டாப்பு, அதில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தலகணம் இருக்கிறவங்களுக்கு